ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க பொண்ணு வந்து சிபிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் எடுத்திருந்தாங்க. மேக்ஸும் எடுத்திருந்தாங்க. ஆனால் 6வது பேப்பர் பயாலஜி அடிஷ்னலாக எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு மைக்ரோ பயாலஜி போகணுன்னு ஆசை. ஸோ அவங்க வேல்ஸில் முதல்ல அட்மிஷன்லாம் போட்டாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, பயாலஜியில் வந்து ஆர்டி வந்துடுச்சு. அவங்க கம்பார்ட்மெண்ட் எழுதுனாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் வேல்ஸில் வந்து அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. சர்டிஃபிகேட்ஸை சரியாக வெரிஃபை பண்ணாமல் அட்மிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. கீழே பாஸ்ன்றதை பார்த்துட்டு ஆர்டி பக்கத்தில் லெஸ் தன் 33% தான் ஆர்டி வரும் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த பொண்ணு கம்பார்ட்மெண்ட்டும் சரி பெருசாக சீரியஸாக எடுக்காமல் எழுதிருச்சு. அதை விட கம்மியான மார்க் இருந்ததுனால பழைய மார்க்கே ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கு மைக்ரோ பயாலஜி கிடைக்கல. உடனே வேல்ஸ்லேருந்து எஜுகேஷன் கன்சல்டன்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணுடைய அம்மா டேரெக்டாக ரீஜனல் சென்டருக்கு போயிட்டு யாரோ ஒருத்தாங்க என்ஐ வயசில் ஆன் டிமாண்ட் பயாலஜி மட்டும் தனியாக எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க அம்மா அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ரீஜனல் டேரக்டர் கேட்கும்போது நீங்கள் பயாலஜி மட்டும் தனியாக எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு இன்னொரு சிபிஎஸ்சியில் ஒரு அட்டம்ப்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு உண்மையான இந்த பொண்ணுடைய குறிக்கோளை வந்து தேடுற மதராக இருந்தாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நானும் வந்து பசங்களுடைய குறிக்கோளை வந்து கரெக்டாக நிறைவேற்றுறதுக்கு போராடுற ஒரு அகாடமி தான் நானும். ஸோ அப்போ அவங்ககிட்ட மேம் சிபிஎஸ்சியில் இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்கும்போது என்ஐ வயசில் ஆன் டிமாண்ட் சூஸ் பண்ண வேணாம், ஒரே மார்க்ஷீட்டில் 6 சப்ஜெக்டாக இருக்கிறது பெட்டர் மேம். ஏன்னா அடிஷ்னல் சப்ஜெக்டாக இருக்கும்போது நாளைக்கு கவர்மெண்ட் ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் சிபிஎஸ்சி ஒரு அட்டம் ட்ரை பண்ணணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு நான் ஒரு 1-to-1க்கு என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் டீச்சர் ஒருத்தவங்க நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன். 1-to-1 போடுங்க, உங்கள் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பிஏ இங்கிலீஷ் படிக்கட்டுமா, பிரச்சனை இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையும் 2 இதாக தான் பிரியுது. ஒன்று டெக்னிக்கல் டியூட்டி, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் டியூட்டியாக தான் பிரியுது. ஸோ அவள் டெக்னிக்கலாக மைக்ரோ பயாலஜி அவளை எடுக்க முடியாமல் போனதை நீங்கள் வந்து அவளை பயாலஜி மட்டும் பர்சனலிஸ்ட் கிளாஸ் வச்சு நீங்களும் பக்கத்துலேருந்து கவனிச்சிக்கோங்க. அவளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அடிப்படையிலேருந்து அவள் ஸ்ட்ராங் ஆகி இதில் வந்து கண்டிப்பாக ஆக்டிவிட்டி பேஸில் படித்தானா அவள் கண்டிப்பாக நல்ல மார்க்கே எடுத்துருவாள். அதில் சென்டம் எடுக்க ட்ரை பண்ண சொல்லுங்கள். எடுத்து அந்த விஷயத்தை வச்சு அவள்கிட்ட வந்து அந்த மேனேஜ்மெண்ட் தொடங்கின பிஏ இங்கிலீஷு ஒன்றும் பண்ணதில்லை. அதை அப்படியே கன்னியூ ஆகிட்டு இக்னோவில் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஓப்பன்ஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி நீங்கள் போட்டுக்கோங்க மேம். அவள் அதில் படிச்சுட்டு அவள் 3 வருஷம் கழிச்சு அவகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும், டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா